இவங்க பேர் தாரா, வயசு 34, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை, சாதி வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை இருக்காங்க, சம்பளம் மாதம் 68,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா, கூட வந்து சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் ஸ்னேகா, வயசு 30, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதியம் பார்த்தீங்கன்னா வன்னியில் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் இளம்பிறை, வயசு 27, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி வன்னியில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை இருக்காங்க, சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் தர்ஷினி, வயசு 30, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதிய வன்னி கவுண்டர் சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் வேலை இருக்காங்க, சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் ஆதிலட்சுமி, வயசு 26, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் தர்ஷினி, வயசு 28, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் மாயல்யம், சாதி வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 19,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க.